ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரகத நாணயம் 2 படத்தோட ரிலீஸ் வந்திருக்கு. ஸோ இதோட அப்டேட் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் மரகத நாணயம் படத்தோட 2 இதில் சேம் அதே கேரக்டர்ஸ் அதே ஆக்டர்ஸ் அப்படின்னு தான் வருது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஆனந்தராஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதோட புதுசு இதில் சத்யராஜ் சார் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்து சேம் அதே நம்மளோட மரகத நாணயத்தில் இரும்பொறை அரசன் அவரை பேஸ் பண்ணி, பட் வேறு ஒரு லொக்கேஷனில் வேறு ஒரு மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. என்ன ஒன்றுனா, இது வந்து ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலை வந்து நாசர் இதில் கண்டுபிடிக்கிறாரு. அவரோட ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ அவர் வந்து இதில் எப்படியெல்லாம் வந்து இரும்புரை அரசனோட பொக்கிஷங்கள் இருக்குது ஒரு இடத்துல. ஸோ அதை பேஸ் பண்ணி தேடி போகிறவங்க அங்கே இருக்க மரகத நாணயத்தை எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத படத்தோட கதை. ஸோ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறார் ஹீரோ, அதில் என்னென்னலாம் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றதான். சேம் ஆதி தான் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறாரு. அண்ட் தென் சத்யராஜ், பிரியாணி பவன் சங்கர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆனந்தராஜ், இப்படி எல்லாருமே இருக்காங்க. போனப்போ ஃபஸ்ட்டு படத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதில் ஒரு சிலத்து மேலே தவிர மற்ற எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ படத்தை பொறுத்தளவில் படம் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கோம். படத்தோட டீசர் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ டீசர் அவைலபிள் பார்த்தோம்னா படம் செம்ம சூப்பராக தான் இருக்குது. இதுவும் பயங்கரமான சேம் த்ரில்லராக இருக்கும். அரண்மனை படத்தில் வர மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இதுலேயும் ஆனந்தராஜ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு காமெடி செட்டப்பில் வந்து வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ படம் ரிலீஸ் வந்தோடனே படத்தோட ஒரிஜினல் ட்ரெயிலர் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.